வணக்கம். நான் உங்கள் குருநாதன். குரு அதிசார பயிற்சி மற்றும் குரு வக்கர பயிற்சிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். குரு இப்போ மிதுன ராசியில் இருக்கார். அக்டோபர் 19, 2025 குரு அதிசாரமாக கடகராசிக்கு போவார். அந்த கடகராசியில் ஒரு வக்கரம் அடைஞ்சு அதுக்கப்புறம் மீண்டும் வக்கர நிலையிலே குரு வந்து மிதுன ராசிக்கு வந்துடுவார். இப்போது இது எப்போலேருந்து எப்போ வரைக்கும் நடக்கும் அப்படின்னா, அக்டோபர் 19, 2025லேருந்து அதுக்கப்புறம் மார்ச் 11, 2026 வரைக்கும் இது நடக்குதுங்க. அப்போது இதுக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். இது நடக்கக்கூடிய இந்த அதிசார பயிற்சி, இந்த வக்கர பயிற்சியை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக இந்த பதிவோட கடைசியில் நான் சொல்கிறேங்க. இப்போ பலன்களை பற்றி பார்ப்போம். இப்போ பொதுவாக மேசராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு இப்போ 7 சனி உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்த அதிசாரமாக குரு பயிற்சியாகி போகிறது, இந்த அக்டோபர் 19 போகிறதுங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல நன்மைகள் நடக்கும். எதனால அப்படின்னா, பொதுவாக மேசராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு நிறைய விஷயத்தில் பார்த்திங்கன்னா தொழிலில் தான் உங்களுக்கு நிறையா விதமான பிரச்சனைகள்லாம் வரும். அதாவது ஏன் அப்படின்னா, உங்களுக்கு 6ஆம் இடம் பார்த்திங்கன்னா புதன் வந்து அதிபதியாக இருப்பார். அதே மாதிரி 10ஆம் இடம் வந்து சனி அதிபதியாக இருக்கனால உங்களுக்கு நிறையா விதத்தில் பார்த்திங்கன்னா தொழிலில் தான் பிரச்சனை நடக்கும். இப்போ ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, குரு வந்து இப்போ அதிசாரமாக இப்போ 4ஆம் இடத்துக்கு வரனால பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் அவர் பார்த்துருவார். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி நல்ல பதவி உயர்வு இது மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டுங்க. அதே மாதிரி நீங்கள் ரொம்ப நாளாக நீங்கள் வந்து வேறு ஒரு இடத்துக்காக நீங்கள் வந்து இடமாற்றத்துக்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு தொழிலில் நிறைய மாற்றங்கள், இடமாற்றங்கள், பதவி உயர்வு இது மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதே மாதிரி தொழில் செஞ்சிட்ருக்கவங்க பார்த்திங்கன்னா வேறு ஒரு பிரான்ச்சஸ்லாம் ஓப்பன் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, பொதுவாகவே உங்களுடைய ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் குரு வந்து வக்கரம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா, இந்த வக்கர காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அற்புதமான நல்ல மேன்மையான பலன்கள்லாம் கிடைக்குங்க. குரு வந்து வக்கரம் அடைஞ்சிருக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் அப்படின்னா, இந்த இடத்துலலாம் இருக்கணும் அப்படின்னா, மிதுனம், கும்பம், தனுசு, துலாம் இந்த மாதிரி இடத்துலலாம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு வக்கரம் அடைஞ்சிருக்காரு அப்படின்னா, இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தளவுக்கு நல்லா படிப்பீங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் போயிட்டு படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு கரெக்டான தருணமாக இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மாமனார் மாமியார் வழியிலேருந்து சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டுங்க. கட்டங்களில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் தசையோ, குரு தசையோ, ராகு தசையோ நடக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. இந்த குரு 4ஆம் இடத்துக்கு அதிசார கதியாக வராருல, அப்போது அவருடைய பார்வை வந்து 8ஆம் இடம், 10ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடத்தை பார்ப்பார். குரு வந்து ராகுவை தான் பார்த்துட்டு இருந்தார். ஸ்டெப் வந்து முன்னாடி வந்து அவர் வந்து சனியை வந்து பார்க்குறாரு. அதாவது குருவோட 9ஆம் பார்வையாக சனியை பார்க்குறாரு. அது வந்து ஒரு விசேஷ பார்வைங்க. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல மேன்மைகள் கிடைக்கும். பணம், புகழ், அந்தஸ்து எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கும். குரு வந்து 12ஆம் இடத்தை பார்க்குறனால பார்த்திங்கன்னா நீங்கள் கடல் கடந்து போயிட்டு நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வியாபாரமும் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வெளிநாட்டில் தொடர்பு வச்சுட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்குங்க. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, குரு பார்த்திங்கன்னா வக்கர நிலையிலேயே ஒரு 4 மாத காலங்கள் இருப்பார். நவம்பர் 11, 2025லேருந்து மார்ச் 11, 2026 வரைக்குமே குரு இந்த 4 மாத காலம் வக்கர நிலையில் இருப்பார். இதனால் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க. உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் அமைஞ்சிருங்க. உங்களுக்கான சக்ஸஸ் ரேட்டு 100% அமைஞ்சிருங்க. கவலைப்பட தேவையில்லை. இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நீங்கள் பைக் வாங்கணும், கார் வாங்கணும், அதே மாதிரி புதுசாக வீடு வாங்கணும், இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நான் சொல்கிறேன்னா 19 அக்டோபர்லேருந்து அதுக்கப்புறம் 4 டிசம்பர் 2025 வரைக்கும்லாம் இது வந்து ஒரு நல்ல டைமாக இருக்குங்க. நீங்கள் வந்து வீடு வாங்கலாம், வீட்டுக்கான அட்வான்ஸ் கொடுக்கறது இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அருமையான டைமாக இருக்குங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா உடல்நிலையில் நிறைய பிரச்சனை இருக்கும். அவங்களுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சரி வந்திருக்காது. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 19 அக்டோபர்லேருந்து 4 டிசம்பர் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டைமாக இருக்கும். நிறைய விதமான உங்களுக்கான நோயெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல டாக்டர் அமைவாங்க. நல்ல ஒரு மெடிசன் கிடச்சி உங்களுடைய பல நாள் பிரச்சனை தீரக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இருக்குங்க. பொதுவாகவே மேசராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ரொம்பவுமே தன்னம்பிக்கையானவங்க நீங்கள். அதனால பார்த்திங்கன்னா உங்களுடைய மனதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்தளவுக்கு உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் தைரியமும் தன்னம்பிக்கையோடு நீங்கள் ஹேண்டில் பண்ணிடுவீங்க. அதனால்
இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்துட்டும் எதாக இருந்தாலும் நீங்கள் எல்லாமே கண்டிப்பாக சமாளிச்சிருவீங்க, கவலைப்பட தேவையில்ல. பொதுவாக பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிக்குள்ளே சில பிரச்சனைகள் இருந்துக்கலாம். அது ரொம்பவே சின்ன விஷயமா பிரச்சனைகளாக இருந்துக்கலாம். அது ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய கேப் விழுந்திருக்கலாம். இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லபடியாக ஒற்றுமையாக ஆகக்கூடிய ஒரு அருமையான ஒரு டைமாக இருக்குங்க இது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை போயிருந்துருக்கலாம். இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவோ இல்லைன்னா ரிலேட்டிவ் மூலமாகவோ ஒரு நல்ல ரெஃபரன்ஸ் கிடச்சி ஒரு ஜாப் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான டைமாக இருக்குங்க அது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட்டிங் துறையில் இருக்கவங்க, மீடியா துறையில் இருக்கவங்க, ஆடிட்டிங் துறையில் இருக்கவங்க, அக்கௌண்ட்ஸ் துறையில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஏதாவது அறிவுரை சொல்கிற மாதிரியான துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இருக்குங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த குரு அதிசார பயிற்சியாக இருக்கட்டும், வக்ர பயிற்சியாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இருக்குங்க. இந்த அதிசார பயிற்சி, வக்ர பயிற்சிக்கு இந்த வீடியோ கடைசியில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொன்னேன்னா அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போது மிதுன ராசியில் குரு இருக்கிறாரு. அவர் ஒரு வருஷ காலம் இந்த மிதுன ராசியில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அவர் வந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகணும். ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் கொஞ்சம் அட்வான்ஸாகவே என்ன செய்வார் அப்படின்னா இந்த மிதுன ராசிலேருந்து கடகராசிக்கு அவர் பயிற்சி ஆவார். அதுதான் வந்து அதிசாரமாக பயிற்சி ஆகிறதுன்னு சொல்கிறது. வந்து அட்வான்ஸாக வந்து அவர் டிரான்சிட் ஆகிறது. அப்போது வந்து அது எப்போ நடக்குதுன்னா 19 அக்டோபர் 2025 அது நடக்குது. கடகராசியில் இருப்பார். அவர் அங்கே இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எவ்வளோ நாள் அப்படின்னா அவர் வந்து 4 டிசம்பர் வரைக்கும் அங்கே இருப்பார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா 11 நவம்பர் அப்போ அவர் வந்து வக்ரம் நிலையை அடைஞ்சிருவார் இந்த கடகராசியில். அப்போ 4 டிசம்பர் வரைக்கும் 11 நவம்பர்லேருந்து 4 டிசம்பர் வரைக்கும் அங்கே வக்ர நிலையிலே இருந்துட்டு அதுக்கப்புறம் 4 டிசம்பருக்கு அப்புறம் மறுபடியுமே மிதுன ராசிக்கு இந்த வக்ர நிலையிலே வருவார். 11 மார்ச் 2026 வரைக்கும் மிதுன ராசியில் அவர் வக்ர நிலையிலே இருப்பார். அதுக்கப்புறம் அவர் வந்து வக்ரத்துலேருந்து அவர் இயல்பு நிலைக்கு திரும்பணும்ல, அது 11 மார்ச்சுக்கு அப்புறம் நடக்கும். அதுக்கப்புறம் எப்பயுமே வருடம் பயிற்சி ஆகும்ல, குரு பயிற்சி நடக்கணும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை. அது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா ஜூன் 2026க்கு அப்புறம் மிதுன ராசிலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகும். இதுதான் இந்த அதிசாரம் இந்த வக்ர நிலையோட எக்ஸ்ப்ளனேஷனுங்க. அது உங்களுக்கு சொல்லிட்டேன். வீடியோட ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் இது போயிருக்கும். அதனால தான் இந்த வீடியோட கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா மேஷராசி நேயர்களுக்கு எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி.